நான் உங்கள் எம்.ஆர். ராதா பேசுகிறேன். நம்ப முடியலல்ல? அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கிற சம்பவம். அரசியல் சம்மந்தப்பட்ட பதிவை நம்ம சேனலில் போடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஆனால் இப்போ நடந்த நிகழ்வு அந்த எண்ணத்தை மாற்றிருச்சு. மாற்றம் தேவை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நமக்கு தேவையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான தகுதியான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும் என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மிஸ்டேக்கை தான் இப்போ நாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு கல்வி அறிவும் அதன் சார்ந்த அனுபவமும் இல்லாமல் உங்கள் நிறுவனத்தில் வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 20,000 ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, எத்தனை இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலையே கொடுக்குறாங்க. ஆனால் நம்மையும் நம் நாட்டையும் ஆளக்கூடிய தலைவனுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் 10 படத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிருந்தா போதும். இதை அவங்க செட் பண்ணல, நம்ம தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களை கேளுங்க, கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கல்வி அறிவும் அனுபவமும் எவ்வளோ முக்கியன்றதை அவங்க சொல்லுவாங்க. அதே போல் 5 ரியல் ஹீரோக்கள் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த 5 ரியல் ஹீரோக்கள் தான் இன்றைக்கி இந்தியா உலகத்தில் தலை சிறந்து இருப்பதற்கும் பல கோடி இளைஞர்கள் பல லட்சம் ரூபாயில் சம்பளம் வாங்கி தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்கும் காரணம். இந்த ஹீரோக்கள்லாம் சத்தமே இல்லாமல் தன்னுடைய வேலைகளை சரியாக செஞ்சிட்ருக்காங்க. இளைஞர்களுக்கு பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னேற்றுறாங்க. நம்மள எத்தனை பேருக்கு அவங்களுடைய பேரெல்லாம் தெரியும்? கூடவே சில உண்மையான அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். அவங்க யாரும் இன்ன வரைக்கும் மதிக்கப்படவே இல்லை. உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மாற்றத்திற்கு தேவை ரியல் ஹீரோவா அல்லது ரீல் ஹீரோவா அப்படின்றத. தேங்க்யூ.